அவர் இளைஞர்களுடைய பிரச்சனையை சொன்னாரா இல்லை அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத சொன்னாரா அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக போய் பார்க்க வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு இளைஞர்னு அவரே நம்பிக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா பக்கமும் இருந்து நாங்கள் இந்த சமூகத்தினால இறுக்கி பிடிக்கப்படுகிறோமே, எங்களை யார் காப்பாத்துறதுங்கிற ஒரு கேள்வி கேட்குறாருல. சமூகத்தை விடவும் பெற்றோர்கள் தானே பிள்ளைகளோடு அதிகமான நேர செலவு. சமூகத்திலே ஒரு பிள்ளை பிறக்குது, சமுதாய கூடத்திலே ஒரு பிள்ளை பிறக்குது, வீட்டில் தானே பிறக்குது, அப்பா அம்மாவுக்கு தானே பிறக்குது. அப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு தானே பொறுப்பு அதிகம் அப்படின்னு பேசுறதுக்கு நாகையிலிருந்து வந்திருக்கிற சகோதரி வர்ணனி அவர்கள் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எல்லா ஊரை பற்றியும் எல்லா ஊரோட வரலாறை பற்றியும் புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஊரோடைய வரலாறை புத்தகங்களே படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆசைப்படக்கூடிய வீரமும் கல்வியும் விளைஞ்ச மண்ணுனா அந்த திருநெல்வேலி மண். எண்ணற்ற சாகித்ய எழுத்தாளர்களை கொடுத்த இந்த வீர மண்ணில் எண்ணற்ற வாசிப்பாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் பேசுறதே ஒரு பெரிய பெருமைங்க. கல்வியையும் வீரத்தையும் ரெண்டு கண்ணா பார்க்குற இந்த மக்களை முதல்ல வணங்கணும். நல்ல விஷயத்துல இருந்து தொடங்கி இருக்கிறாங்க. இல்ல இப்போ இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைப்பு. நான் பயந்துட்டேன், நல்ல விஷயத்துல இருந்து தொடங்கி இருக்காங்க பாருங்க, இல்லைன்ட்டீங்களா? நம்ம தப்பா சொல்றோம். இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைப்பு, அதுக்கு ஒரு இளமையான பட்டிமன்ற டீம். இந்த டீம்ல பேசுனதுனால நான் ஒரு 5 வயசு குறைஞ்சு இளைஞர்கள் அணிக்குள்ள வந்துட்டேங்கிற பெருமையோட. 5 குறைஞ்சு எவ்வளவு இருக்கீங்க இப்ப? உங்க வயசு. சரி நம்பிக்கிருவோம், பேசுங்க. நம்புங்க தம்பி, யதார்த்தத்தை சொல்றேங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இளைஞர்கள் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இருக்கா? இல்லை. ஏன் தெரியுமா? இளைஞரில் தொடங்கி இளைஞரில் முடிவது தான் இந்த தமிழ்நாடு. நம்புறீங்களா? நம்பலைன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு குமரனில் தொடங்கி ஒரு குமரியில் மொத்த தமிழ்நாடே அடக்கம். இந்த வடக்கு எல்லையில திருத்தணி குமரன் கிட்ட தொடங்கி இந்த தெற்கு எல்லையில கன்னியாகுமரியின் குமரியில தான் இந்த மொத்த தமிழ்நாடே அடக்கம்னா, அப்படியாப்பட்ட இளைஞர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இளமையான ஒரு பட்டிமன்றம், இளைஞருக்கு தலைப்பிற்கு மிக பொருத்தமான ஒரு தம்பி முத்துக்குமரனையே இங்கே நடுவராக அமைச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதுக்கே ஒரு சிறப்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு நடுவர் சகோதரர் அவர்களுக்கும் என்னென்ன எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லையா? எஸ், ஏதோ ஒரு கடுமையான கருத்து போய்கிட்டு இருக்கும். நீங்க பேனாவெல்லாம் எடுத்துட்டு அவ்வளவெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம கடுமையாக ஒன்றும் பேச போகிறதில்ல. நம்ம நாட்டில் நடக்கிறத வீட்டில் நடக்கிறத பேச வந்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ யாரை சாதனையாளர்னு சொல்லலாம், யார் சாதனையாளர்னு கருதப்படுவாங்க? நீங்களே சொல்லிருங்க, நல்லா யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. காதலிக்கிறவங்க. இல்லை நாங்கள் ஒரு பட்டிமன்றம் போட்டு பொறுப்பு யாருக்கு இருக்கு, பெற்றோருக்கு, சமூகத்துலாம் கேட்டு காதலிக்குன்னு சொல்லி வந்த 4 பேரையும் கெடுத்து விட்டு போகலாம் பார்க்குறீங்களா? கட்டாயமாங்க, காதலிக்கிறவங்க தான் சாதனையாளராக வருவாங்க. இது இல்லைன்னு மறுக்கிறீங்களா நீங்க? அந்த சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் வீக்குமா, நீங்களே பேசுறேன். பரவாயில்ல, நான் அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் சொல்றேன், காதலிக்கிறவர்கள் தான் சாதனையாளராக வருவார்கள். காப்பு காய்ச்சி போன தந்தையின் கரங்களையும் வெடித்து போன தாயின் பாத விரல்களையும் காதலிக்கக்கூடிய பிள்ளைகள் சாதனையாளர்களா வருவாங்க. இப்போ கேள்வி எங்கன்னா, அது மாதிரி பெற்றோர் இருக்காங்களா? இப்ப கண்ணுக்குள்ள வச்சு புள்ளைய பார்த்துக்கிட்ட பெற்றோர் இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு கண்டட்டுக்காக புள்ள வளர்க்குற பெற்றோரா மாறி இருக்காங்களே. எந்த கேட்டகரிங்கள போய் சேர்க்கிறது? ஏங்க பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் ஆரம்பிச்சிடுறாங்க வீடியோவை. புள்ள வயிற்றுல நடக்கிறது, புள்ள வெளியில நடக்கிறது, புள்ள உதைக்கிறது, புள்ள ஓடுறது, புள்ளைக்கு சோறு வாங்குறது, புள்ளைக்கு மோறு வாங்குறது, புள்ளைக்கு பவுடர் வாங்குறது, புள்ளைக்கு பால்ஸ் வாங்குறது. உங்க சொந்தக்கார யாராவது அப்படி இருக்காங்களோ? என் தங்கச்சி இப்பதாங்க குழந்தை பெற்றிருக்கு. அப்படி வாங்க வெளிப்படையா. இப்படி கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்திருந்து பிள்ளையை காட்சி பொருளாக்கும் பெற்றோர்கள் நிறைந்த உலகத்தில் நாம இப்ப நின்றுகிட்டு இருக்கோமே. கண்ணுக்குள்ள வச்ச பார்த்துக்கிட்ட பெற்றோர் எங்கே? ஒன்றும் இல்லை, ஒரு சொலவடை சொல்லுவாங்கங்க, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெற்று அதுக்கு லட்சுமி நாராயணன்னு பேர் வச்சாங்கன்னு. லட்சுமி நாராயணன் வச்சாங்க. அப்படி வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெற்றுட்டு அது பண்ற எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போடுறோமே, இது சரியா? அந்த புள்ள வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் காப்பி ரைட்டு கேட்டா பெற்றோர் எங்க போய் நிப்பாங்க? நீங்க புது ஐடியாவை கிளப்பி விட்டு போறீங்க. கிளப்பி விட்டுட்டு போவோம். இந்த மாதிரி புத்தக திருவிழால கிளப்பி விட்டோம்னா அது பற்றி எரியும். சரிங்களா? இப்போ நம்ம எதுல இருக்கோம்? டிஜிட்டல் வேர்ல்டு. நம்ம எதுல இருக்கிறோம்? டிஜிட்டல் உலகத்துல. டிஜிட்டல் ஆயிடுச்சு பணம், டிஜிட்டல் ஆயிடுச்சு வாட்ச், டிஜிட்டல் ஆயிடுச்சு பயணம், எல்லாம் டிஜிட்டல். இந்த டிஜிட்டல்ல கொடுமையில பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பெற்றோர்கள் எல்லாம் டிஜிட்டல் ஆயிட்டாங்க. பூரா பெற்றோர்களும் போனோட தாங்க இருக்காங்க. அப்பா ஒரு போன், அம்மா ஒரு போன், பிள்ளைகிட்ட ஒரு போன்.
இதுல வேற அந்த 1 வயசு புள்ள 1.25 வயசு புள்ள அந்த செல்லை ஓபன் பண்ணி யூடியூப் ஆன் பண்றதை பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை வரும் பாருங்க. கொடிக்காத்த குமரனை பெற்ற பெற்றோருக்கும் முத்துக்குமரனை பெற்ற பெற்றோருக்கு கூட அவ்வளவு பெருமை வராதுங்க. என் புள்ள செல்ல கொடுத்துட்டா சமத்தா உட்காந்துருப்பான், என் புள்ள செல்ல கொடுத்துட்டா எல்லாத்தையும் பார்த்துருவான், அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, எனக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியும். இப்படி டிஜிட்டலாக்கி செல்லம் கொடுத்து பிள்ளை வளர்த்த காலம் போய் செல்லை கொடுத்து பிள்ளை வளர்க்குற காலத்துக்கு வந்திருக்கோமே. ஒன்னே ஒன்று சொல்றேன், நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். மண்ணில் விளையாடிய 90s கிட்ஸுக்கு உடல் மட்டும்தான் அழுக்கானது. செல்லை தேய்த்து விளையாடும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு மூளையும் மனசும் அழுக்காகிறதுனா அதுக்கு காரணம் யாருங்க? அவங்க கையில செல்ல கொடுத்த பெற்றோரோட தவறு இல்லையா? இதுல பாசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்த பெற்றோருக்கெல்லாம் போக இப்ப வைஃபை பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அது என் பிள்ளையெல்லாம் சொன்னா பக்கத்து வீட்டு வைஃபை பாஸ்வேர்டை தெளிவா சொல்றான்ப்பா. அந்த அளவுக்கு பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு நடைமுறையை சொல்லி கொடுப்போம். உங்க பிள்ளை பக்கத்து வீட்டு பாஸ்வேர்டு சொல்லுதுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வேற யாரையும் சொல்லிட்டீங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைகள்ல இருந்து கத்துக்குதுங்க. என்ன பண்றது, அவங்க பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்க, இதுவும் கத்துக்குது. வைஃபை வருது இல்ல, பக்கத்து வீடு என்ன பண்றது, நம்மளும் விட்டுறது. நம்ம வீட்டுல வைஃபை இல்ல. ஒரு காலத்துல பிள்ளைய கையில தூக்கி வச்சு பிள்ளைக்கு காலை கடன்களை கழிக்கிறதுக்கு கத்து கொடுத்த பெற்றோர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பெற்றோர் என்ன பண்றாங்க, பிள்ளைக்கு பேம்பர்ஸ், அது எல்லாத்தையும் அதிலே பண்ணிக்கும், கேள்வியே இல்லை. பழக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா? காலையில வாக்கிங்க்கு நாயை கூட்டிட்டு போறான் சார், வேகமா நாயை கூட்டிட்டு போறாரு. எதுக்குங்க ஐயா போறீங்க? எங்களுடைய நாய்க்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்கணும், அதனாலதான் காலையில வாக்கிங் கூட்டிட்டு போறானா. பெத்த பிள்ளைக்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்காம பேம்பர்ஸை மாட்டி விட்டு நாய்க்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பையனுக்கு ஜிம்மின்னு பேர் வைக்கிறாங்க, நாய்க்குட்டிக்கு நல்ல பேரா வைக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் இன்று வேலைக்கு பின்னாலும் படிப்புக்கு பின்னாலும் படிப்பு தரக்கூடிய நல்ல உயர்வான வாழ்க்கைக்கு பின்னாலும் பிள்ளைகளை திறத்துறோம். ஓடு 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 ஓடு, மார்க்கு பின்னாடி ஓடு. மார்க் என்ன புள்ள வாங்குதுன்னு கேட்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கோம். என் புள்ள மனசுல என்ன நினைக்குதுன்னு கேட்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் சார் இன்னைக்கு இருக்கோம்? இல்ல. அதனாலதான் தான் புள்ள என்ன நினைக்குதுன்னு கேட்க பெற்றோர்களுக்கு நேரம் இல்லாததுனாலதான் யாரோ ஒரு முகம் தெரியாதவன் வந்து நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருப்பியே, ஏன் கொஞ்சம் கவலையா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் நல்லவனா கெட்டவனா பொல்லாதவனா சேர வேண்டியவனா சேரக்கூடாதவனா எதுவுமே தெரியாமல் சீரழியும் ஒரு இளம் தலைமுறையை உருவாக்கும் குற்ற உணர்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரணுமா இல்லையா? பிள்ளைங்க, இது ஒரு ஃபேமஸான படத்துல வந்த டயலாக், பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, கேட்கும் வார்த்தையை பேசுகிறார்கள். அதே கொஞ்சம் மாத்தி சொல்றேங்க. பிள்ளைங்க நீங்க சொல்லி கொடுக்கறத செய்யறது இல்ல, நீங்க செய்யறத தான் பார்த்து செய்யறாங்க. பிள்ளைகள் நல்லா செய்ய வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சரியா செய்யணும். ஆனா இன்னைக்கு எத்தனை பெற்றோர் அப்படி இருக்காங்க? ஒரே ஒரு சின்ன கதை. புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடம் முடிச்சு திருப்பி வரான். வர்ற வழியில நம்ம பிள்ளைகள் என்ன மெயின் ரோட்லயா வருவாங்க? மஞ்ச பைய தூக்கி போட்டு இருக்கிற சந்து புந்து தோட்டம் துறவுகளெல்லாம் பூந்து தான் வருவாங்க. அப்படி பூந்து வரும்போது ஒரு மாங்கொள்ளக்குள்ள பூந்து வரான். ஒரு 4 மாம்பழம் கீழே கிடக்கு. தூக்கிட்டான் கையில. தூக்கிட்டு நேரா வந்து அம்மா கிட்ட பெருமையா காமிக்கிறான். அம்மா, நான் வரும்போது அந்த தோட்டத்துல மாங்காய் கிடத்ததுமா, 4 மாங்காய் பொறுக்கிட்டு வந்தேம்மா. எங்க வீட்டு அம்மா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க? குட்ரா 2 ஊறுகாய் போடலாம், 2 மீன் குழம்புல போடலாம், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் எந்த தோட்டத்திலேருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டு அந்த பையனையும் கையிலே அழைத்து கொண்டு வந்து, ஐயா தோட்டக்காவலரே, உங்க கொள்ளையிலேருந்து என் பையன் தெரியாம மாங்காய் எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லும் போது, மா நானே பார்த்தேம்மா, சின்ன பையன் 4 மாங்காய், அதுவும் கீழே கிடந்த மாங்காய், போனா போது விடுங்கம்மான்னு அந்த தோட்டக்காரர் சொல்லும் போது, இல்ல இந்த 4 மாங்காயை எடுக்க ஆரம்பிச்சா அவன் நாளைக்கு எதை வேணாலும் செய்ய தயாராயிருவான், தயவு செய்து திரும்ப வாங்கிக்கிங்கன்னு சொன்ன அந்த தாய் தான். அந்த 4 மாங்காயும் அந்த தாயின் நேர்மையுமே திரு சகாயம் IAS எனும் நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி நமக்கு கிடைக்க காரணமா இருந்துச்சுன்னா அந்த நேர்மை இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறோமா? பல பெற்றோர்கள் மனசுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி இது. இன்னைக்கு பரீட்சையில பாஸ் பண்ணி பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த செட்டு இருந்தது ஒரு பீரியடு. பரீட்சையே பாஸ் பண்ண கொரோனா செட்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி. இவங்க பரீட்சையே பாஸ் பண்ணிட்டு வந்து ஜாலியா எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுனாலதான் வாழ்க்கையில தோல்வியை எதிர்கொள்ள தயாரா இல்லை. சும்மா இருக்குமா, எல்லா கம்பெனி லே ஆஃப்னு சொல்லி அவங்கள தூக்கிக்கிட்டு இருக்கு, நீங்க வேற வெந்த புண்ணில் வேலை பார்த்துறீங்க. அதனால தாங்க என் நூடுல்ஸுக்கே தற்கொலை முடிவை எடுக்கிறாங்க. இவங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த தோல்விக்கு என் பிள்ளை தயாரா இருக்க மாட்டான்னு நினைக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணணும்?
தோல்வியை ஏத்துக்க தயாராக மகனே தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்படித்தானே சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அம்மா என்ன பண்ணுனாங்க தெரியுமா? என்னுடைய நாகப்பட்டினம் பக்கத்தில் இருந்த காரைக்கால் பகுதியில் ஒரு அம்மா, எந்த பெற்ற தாயும் செய்யக்கூடாத ஒரு காரியம், என் புள்ள இந்த புள்ள மார்க் வாங்கினா 2வது மார்க் வாங்கிடுவான், என் பிள்ளையால ஏத்துக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக விஷம் கலந்த ஒரு குளிர்பானத்தை கொடுத்து ஒரு பிள்ளையே கொல்ற அளவுக்கு ஒரு தாய்க்கு மனநிலை மாறி இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கிட்டயா நீங்க நல்லதை கண்டுக்க முடியும்? ஒரே ஒரு கதை சொல்லணுங்க. ஒரு நாட்டுல ஒரு பறவை இனம் அழிஞ்சிருச்சு. சின்ன கதையா சொல்லிட்டு கொஞ்சம் பறவைகள் தான் மிச்சம் இருந்தது. இந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த பறவைகளை எல்லாம் சேகரித்து ஒரு சரணாலயத்தில் வச்சு உணவெல்லாம் கொடுத்து பாதுகாத்து வளர்த்து பெருக்குனாங்க. இப்போ ஒரு வருஷத்துல பறவையெல்லாம் நல்லா பெருகிருச்சு. இப்போ வெளியில விடுவோன்ட்டு விட்டாங்க. விட்டு 6 மாதத்துல அந்த பறவை இனம் மீண்டும் முழுவதுமாக அழிந்து விட்டது. என்னடா காரணம்னு பார்த்தா, பொத்தி 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 வளர்த்து 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 அந்த பறவை இனங்களுக்கு இந்த சமூகத்தில் உள்ள போக்குவரத்தையோ கரண்டையோ அது கொடுக்கக்கூடிய ஆபத்தையோ கண்டு அதை விலகி நடக்க தெரியல. இன்னைக்கு நாமெல்லாம் கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளைய பெத்து அதை அடகாத்து 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 பிராய்லர் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அவை இந்த சமூகத்தில் நாட்டுக்கோழிகளாக நிற்கும் இடத்தில் தோற்று கொண்டே இருக்கிறது. நீங்க முடிக்க சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளையின் கனவை பத்தி தெரியுதா? எத்தனை பெற்றோர் பிள்ளையின் கனவை பத்தி யோசிக்கிறோம்? நான் கனவு கண்டேன் நீ ஆவு, நான் கனவு கண்டேன் நீ ஆவு. எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு பேசுண்டு, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா யாரு தான் வீடு கட்டுற கிளைண்ட்? இப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது ஒரு தாய் படிக்கல, ஆனா அந்த தாய்க்கு தமிழை பிடிக்குது. தனக்கு பிடிச்ச தமிழ் தன் பிள்ளைக்கும் பிடிக்கிறத பார்க்கிறா. அந்த பிள்ளை அந்த தமிழை நோக்கி அவன் கனவை நோக்கி ஓடும் போது அவனை நம்பி நீ போயிட்டு வா மகனேன்னு நிக்கிறா. அப்படி நம்பிக்கையோட நின்ன தாயோட நம்பிக்கையை சுமந்து கொண்டு போன பையன் தமிழ் பேச்ச தன்னோட மூச்சா நினைச்சு நின்று இன்னைக்கு தமிழ் உலகத்துல தனக்கு தோன்றதையும் தலைகீழாக பேசுவதையும் பேசி ஜெயித்தவர்களுக்கு மத்தியில் நல்ல தமிழை பேசி பிக் பாஸாக ஜெயித்திருக்கிறான்னா இந்த முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைத்த கலா போன்ற பெற்றோர் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கிறாங்க? இதே பிரஞானந்தா ஜெயிச்சாரு, குகேஷ் ஜெயிச்சாரு, கண்ணகி நகர் கார்த்திகா ஜெயிச்சாங்க. ஒரு கண்ணகி நகர் கார்த்திகா தான் இருக்காங்களா? ஒரு குகேஷ் தான் இருக்காரா? ஒரு பிரஞானந்தா தான் இருக்காங்களா? இத்தனை பிள்ளைகளை கண்டு நம் பிள்ளை ஒப்பிடும் நாம் அந்த பெற்றோரை போல் எத்தனை பேர் நம் பிள்ளைகளின் கனவை சுமந்து கொண்டு அவங்க கூட ஓடணும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல பிள்ளைகள் தோற்கவில்லை, நாம் அவர்களை தோற்கடித்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. ஒரே ஒரு அளவீடு, அதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இன்னைக்கு அழகுங்கிறதுக்கு வெள்ளை அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு, அறிவுங்கிறதுக்கு ஆங்கிலம்னு ஒரு பிம்பம் இருக்கு. கலரா இருக்கிறவெல்லாம் அழகுங்கிறதுனாலதான் இன்னைக்கு கலரா இருக்கிற பொருட்களுக்கான சந்தை பெருகி போயிருச்சு. ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும்? வெள்ளை அழகு என்று அளவீடு வகுப்பது பெற்றோராக இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் என் புள்ளதான் அழகுன்னு சொல்றவங்க தான் பெற்றோரா இருக்கணும். எப்படியோ போட்டடிச்சு ஏமாத்தி வந்தாலும் என் புள்ள ஜெயிச்சிட்டான் அது திறமைன்னு சொல்றவர்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியாது. என் பிள்ளை நான் கை கட்டி வேலை பார்த்தாலும் அவன் டை கட்டி கோட்டு சூட்டு போட்டு வேலை பார்ப்பான், அவனுக்கு திறமை இருக்குன்னு அவனை நம்பி ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வருவான் நம்புறவங்க தான் நல்ல பெற்றோராக இருக்க முடியும். எது கெத்து என்ற அளவீட்டில் பட்டாக்கத்தி எடுத்து ரீல்ஸ் போடுபவனெல்லாம் அழகான பிள்ளை என்று நம்புவது நல்ல பெற்றோராக இருக்க முடியாது. படாத பாடுபட்டாலும் தான் எட்ட வேண்டிய உயரத்தை எட்டிவிட்டவன் தான் என் பிள்ளை என்று நினைப்பவர்கள் மட்டுமே சிறந்த பெற்றோராக இருக்க முடியும். இங்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறப்பதிலே அவர் சாதனையாளராக வாழ்வதும் சாதாரணமாகி போவதும் அன்னையும் தந்தையும் வளர்ப்பதிலே என கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கைதல் கொடுங்க. 2 ஆம்பளை பிள்ளை அக்காக்கு அந்த பயத்துல படபடப்போட பேசியிருக்கு. 2 பேரும் பயிலுக்கு என்ன செய்ய காத்திருக்கானோ. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவங்கள பத்தி அவங்களே சொல்லிட்டு அது பாருங்க. ரொம்ப விவரமா பையன் நல்லா ஜெயிச்சா அம்மா தான் காரணம், வைஃபை பாஸ்வேர்டு தெரிஞ்சா பக்கத்து வீட்டுக்காரர் காரணமா. இதுக்கு பதில் சொல்றக்கா வந்திருக்கிறாங்க. இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. பேராவூரிலிருந்து நீலவேணி. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி சோஷியல் மீடியாவில் வர்ற ரைட்டப்பை படிக்க நேரம் இருக்கிற இளைஞர்களுக்கு பக்கம் பக்கமாக எழுதி விற்பனையாகக்கூடிய புத்தகங்களை படிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அப்படி புத்தகங்களை படிக்கணும் அப்படின்ற ஒரு நாளுக்காகவே இன்னைக்கு இங்கெல்லாம் வந்திருக்காங்க. இத்தனை பேர் வந்து புத்தகம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது ஒரு மிக பெருமைக்குரிய நிகழ்வு. அந்த நிகழ்வில் பேச எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி
பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. புத்தகம் படிக்கிறத பத்தி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் புத்தகத்தை மேலிருந்து கீழாக படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் தரம் கீழிருந்து மேலாக உயரும்னு சொல்லுவாங்க. அதற்காக புத்தகத்தை படிக்கணும். கூடுதலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். புத்தகத்தை படிக்கும்போது பக்கங்கள் குறையும் இல்லையா? நம்ம புத்தகத்தை படிக்கும்போது பக்கங்கள் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? பக்கங்கள் குறைய குறைய உங்கள் பக்குவங்கள் அதிகரிக்கும். அதனால் புத்தகத்தை படித்து பக்குவத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி நேரா தலைப்புக்குள்ள வந்தேன். நடுவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனை இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்துக்கிட்ட இருக்கு. அந்த சமுதாயம் அதை சரியா பண்ணுதா இல்லையா அப்படின்னு தான் நான் பேச போறேன். அதை சரியா பண்ணல அப்படிங்கிறதுக்கான சில விஷயம். எதிரணியில சகோதரர் நாகமுத்து பாண்டியன் தொடக்கத்திலே ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னைக்கு பைக்கால பல பிரச்சனை நடக்குது அப்படின்னு. உண்மையாவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு சூப்பர் பைக் வாங்குறான். பைக்கு பேரை சொல்ல விரும்பல, ஒரு சூப்பர் பைக் வாங்குறான். பைக்கை வாங்கும் போது நாகமுத்து பாண்டியன் சொன்ன மாதிரியே சென்டிமெண்டா வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பைக்கை வாங்கிட்டான், வீடியோ எடுத்துட்டான், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டான். அந்த வீடியோவுக்கு கீழே நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பைக்கு வாங்கிட்ட, பைக்கை வாங்க கூட இருக்கிற உன் அம்மா கையில வளையல் இல்லை, கழுத்துல செயின் இல்லை, காதுல தோடு இல்லைன்னு போட்டு அந்த பையனை வாருன்னு வாடுறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த பையனை வாருன்னு வாரினதுக்கு அப்புறம் மீடியாலாம் மைக்கை தூக்கிட்டு பையன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது. அந்த அம்மா கழுத்துல செயின் இல்லை, கையில வளையல் இல்லை, காதுல தோடு இல்லை. விசாரிச்சதுக்கு அப்புறம் அது அவங்க அம்மாவே இல்லை. இவன் எதை ட்ரெண்ட் பண்ணணும்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அது அவங்க அத்தை. அப்போதைக்கு அவனுக்கு எங்க அம்மாவை விட எங்க அத்தையை பிடிக்கும்னு சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு பிடிச்சதை அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான். அத்தையும் வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் கழுத்துல அதில் ஒன்றும் போடல. போற வழியில் அத்தையை கூட்டி போயிருக்கான் புள்ள பாவம். ஒரு சிமெண்ட் இடத்துல அவங்க வேலை பார்ப்பாங்களா, எனக்கு அது உறுத்தலா இருக்கும், நான் போட மாட்டேன்னு சொல்றாங்க. அவன் உழைச்ச காசையும் கூடுதலா வீட்டுல கொஞ்சம் காசையும் வாங்கி தான் அவன் அதை வாங்கினா. தயவு செஞ்சு வாருன்னு வாராதீங்கடா அப்படின்னு உண்மை என்னன்ற விஷயத்த கூட தெரியாம இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் எதை நோக்கி போகுது? ஒரு கூட்டம் இருக்குங்க இன்னைக்கு, எதை எங்க புகுத்துறதுனே தெரியாம. உண்மையாவே இந்த சோசியல் பிரஷர்னு ஒண்ணு இருக்கு. சமூக அழுத்தம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் தெரியுமா இருக்கு? நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் நானு. பொதுவா அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெத்தவங்க எல்லாம் தன்னுடைய கடமையை முடிக்கிறதுனா எதை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க தெரியுமா? படிக்கிற விஷயத்த, படிப்பு முடிக்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது இல்ல. அந்த பிள்ளைய யார் கையிலையாவது புடிச்சு கொடுக்கற விஷயத்தை தானே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படிதான் இந்த அவசர கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த கல்யாணத்துல மாட்டினாலும் தான் நான்லாம். என் வீட்டுல பாட்டி இழுத்துட்டு கிடக்குதுன்னு என்னை இழுத்து வச்சு ஒருத்தருக்கு தாலி கட்ட வச்சாங்க. சாரி, ஒருத்தர் எனக்கு தாலி கட்டினாரு. இல்ல, எனக்கு உண்மையிலே நீங்க கட்டியிருக்கீங்களா இல்ல அவர் கட்டிருக்காரான்னு சந்தேகம். அவர் தான் சார் கட்டினாரு. உண்மையாவே சொல்றேன் சார், பாட்டி வீக்கா இருக்குன்னு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேளுங்களேன். பாட்டி என்னாச்சு? பாட்டி ஒன்றும் ஆகலை, பாட்டி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீக் ஆயிட்டேன். இந்த சோசியல் ப்ரெஷர் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. எதை வேணுமானாலும் நம்ம பெற்றோர்கள் தலையில ஈஸியா இந்த சமுதாயம் நுழைய வச்சிருது. அவங்க அதை நம்மளை ஒரு பிராக்டிக்கலா வச்சு செஞ்சு முடிச்சிடுறாங்க, மொத்தமா செஞ்சு முடிச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய விளையாட்டே விளையாண்டுட்டு இருக்கு நடுவர்களே. இப்ப இந்த ரீல்ஸ் கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் என்னன்னு ரியலைஸ் பண்றவனை விட வாழ்க்கையவே ரீல்ஸா பண்றவன் தான் அதிகம். நான் உங்களை சொல்லல, தெரியுது. அதனாலதான் கண்டுக்காம தலையை குனிஞ்சு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுல பேசலாம். ஐயா, நான் உங்களை சொல்லலைன்னா இன்னைக்கு அப்படிதாங்க ஒரு பாட்டு ஒண்ணு ட்ரெண்ட் பண்றான். எப்படி தெரியுமா? பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ட்ரெண்ட் பண்ணா. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு சந்தையில போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் விளைவிச்ச பொருளை விலைய வச்சு வித்துட்டு வராங்கிறத பத்தியெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாதுங்க. இன்னைக்கு விவசாயத்தோட நிலைமை என்ன, விவசாயியோட நிலைமை என்னங்கிறத பத்தி யோசிக்க யாரும் தயாரா இல்ல. எது வந்தாலும் ட்ரெண்ட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. வேலை வாய்ப்பை பத்தி ஏன் அணில கூட தம்பி பேசிட்டு போனாப்ல. இப்போ ஒரு புது வகையான ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு. என்னது? அந்த வேலையில நீங்க ஜாயின் பண்ணணும்னா பட்டிமன்றத்தை விடலாம் ஈஸி. அது பட்டிமன்றம் இப்ப ஈஸிங்கிறீங்க பாத்தீங்களா? பட்டிமன்றம் பேசுறதை விட ஈஸி. எப்படின்னா அந்த வேலையில நீங்க சேரும் போது ஒரு 50,000 ரூபாய் கட்டி சேரணும். இது அயோக்கியத்தனமா இருக்கே. இன்னும் இருக்கு இதுக்கே. எப்படி? அந்த வேலையில நீங்க 50,000 ரூபாய் கட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே 50,000 கட்டுறதுக்கு தயாரா இருக்கிற 4 பேரை சேர்த்து விடணும். பொழப்பு அவ்வளவுதான் அத்தோட. அதுக்கப்புறம் அந்த 4 பேர் என்ன பண்ணணும்னா அவன் ஒரு 4 நாள் மொத்தம் 16 பேரை பிடிச்சி மறுபடியும் ஒரு 50,000. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் ஒரு
சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க ஐயா. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தை ஏமாத்தி வச்சிருக்கோம். அந்த சமுதாயம் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் ஏமாத்துறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னா அப்புறம் புலம்பாம இளைஞர்கள் என்னங்க பண்ண முடியும்? இதை தான் இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமையா இருக்கு. சமுதாயம் தன்னுடைய கடமையை சரியா செய்யாம இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த சமுதாயத்தை பார்த்து தோல்வியில மன வருத்தத்துல அப்பா இனி ஒண்ணுமே இல்லடா, ஏதாவது ஒண்ணு கை கொடுக்குமாடானே சமுதாயத்தை பார்த்து நம்பி கை கொடுப்பவர்களுக்கு இந்த சமுதாயம் நம்பிக்கை கொடுக்கணும். ஆனா நம்பி கை கொடுக்கிறவனை கையை பிடிச்சி காலை வர்ற நிலைமையில தான் இந்த சமுதாயம் இருக்குன்னா இதை நீங்க மறுக்க முடியுமா? அந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நடுவர்களே, இன்னொரு விஷயம் சொல்லணும். அக்கா சொல்லிட்டு போனாங்க, பிள்ளைங்களை வந்து மார்க் வாங்குங்க நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, பெத்தவங்க எல்லாம் வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு. உண்மையாவே பெத்தவங்க எல்லாம் மார்க் வாங்குன்னு சொன்ன வரைக்கும் பிள்ளைகளுடைய எய்ம் எல்லாம் என்னவா தெரியுமா இருந்துச்சு? IAS ஆகணும், IPS ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு இருந்துச்சு. சொசைட்டியை பார்த்து உனக்கு பிடிச்சதை பண்றான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை தான் எல்லாரும் சொல்றா, இன்ஃப்ளூயன்சர் ஆக போறேன்னு. சொல்லிட்டியா? என்ன பாக்குறீங்க? இல்ல அங்கிட்டு பார்த்து பேசுங்க. இல்ல இன்ஃப்ளூயன்சர் ஆக ஒரு உதாரணத்துக்கு திரும்பணுமா இல்லையா நடுவர்களே? மேடையில உதாரணத்தோட பேசுறடா இல்லையா? இன்னைக்கு ஒரு விஷயம், நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறதுக்கும் நமக்கு என்ன வருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? 5 வயசு கூட வேணாங்க, 5வது படிக்கையில எனக்கு IAS ஆகணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்களுக்கா? எனக்கே. சரி. 10வது படிக்கும் போது எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. 12வது படிக்கும் போது இன்ஜினியர் ஆயிரலாம், அதுதான் ஈஸின்னு ஆசை வந்துச்சு. காலேஜ் போகும்போது சரி ஓகே டிகிரி எடுத்துட்டோம், நல்ல ஒரு டீச்சர் ஆயிடலான்னு ஆசை வந்துச்சு. காலேஜை முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு போஸ்டிங் வந்துச்சு போஸ்ட் ஆஃபீஸ்ல. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது இது எதுவுமே எனக்கு வரல, கொஞ்சம் பேசுறதாவது வரும்னு நம்பி இங்க வந்து நிக்கிறேன். ஒரு விஷயம் இந்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கணும், உனக்கு எது பிடிக்குதுங்கிறதுக்கும் உனக்கு எது வருதுங்கிறதுக்குமான தெரிஞ்சதுனாவே நீ ஜெயிச்சிடலாம். உனக்கு எது பிடிக்குதுன்னு தெரியல, உனக்கு எது வருதுன்னு தெரியல, மத்தவன் சொல்றதையும் கேட்கறது இல்ல, பெத்தவன் சொல்றதையும் கேட்கறது இல்ல. வரல, எனக்கு பேச்சு வரலங்கிறீங்களா தம்பி? இறங்க, உனக்கு பதில் சொல்றேன். நடுவர் அவர்களே, முதல்ல தனக்கு பிடிப்பதற்கும் தனக்கு வருவதற்கும் தனக்கு தெரிவதற்குமான வித்தியாசமே தெரியாம ஒரு கொலாப்ஸ்ல இன்னைக்கு இந்த சமுதாயம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்தால எப்படி ஒரு தெளிவான ஒரு சாதனை இளைஞனை உருவாக்க முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்தியா பாகிஸ்தான் வார மேட்சா பார்க்குறான். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வார மாதிரி உட்காந்து பார்க்குறான். எதை எப்படி பார்க்கணும்? இதுக்கெல்லாம் நீங்க நல்லா கை தட்டலாம். நீங்களாம் கை தட்டினாதான் கேப்ல நான் என்ன எழுதிட்டு வந்திருக்கேன்னு பார்க்க முடியும். அப்படியே உட்கார்ந்துருக்கவும் எதிரா பேசுறதுன்னு பேப்பரை திருப்ப கடைசி வரி என்ன எழுதிருக்கீங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? சரி, கடைசி வரி எழுதுறதா? நிறைய எழுதிட்டு வந்தேன் நடுவர்களே. நடுவர் அவர்களே, ஹைலைட்டர்லாம் போட்டு அதுல. ஆமா, ஹைலைட் ஏதாவது 2 சொல்லுங்கம்மா. புக் ஃபேர்ல பேசுறோம்ல நடுவர் அவர்களே, தேசப்பற்று இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கிட்ட குறைஞ்சிட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியல. அது என்ன டேல வருது டேட்ல வருதுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனா பிப்ரவரி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான டேயை கொண்டாடுறான் சார். தெரியல எனக்கு என்ன. இந்த பிப்ரவரி இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 20. இன்னைக்கு 19. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு 19 நடுவர்களே. இந்த 19ஆம் தேதி புக் ஃபேராங்கறத பத்தி எல்லாம் யாருக்கும் இங்க பிரச்சனை கிடையாது. 14ஆம் தேதி லவர்ஸ் டே. நாங்க அத வாயில சொல்ல மாட்டோம். ஐயா, எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே கொண்டாடுறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுல எனக்கு எந்த வயிற்றுச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு 3 நாளைக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு டேட் வச்சிருக்கான் சார். என்ன தெரியுமா? 7ஆம் தேதி ரோஸ் டே, 8ஆம் தேதி ப்ரப்போஸ் டே, 9ஆம் தேதி சாக்லேட் டே, 10ஆம் தேதி டெடி டே, 11ஆம் தேதி ப்ராமிஸ் டே, 12ஆம் தேதி கிஸ் டே, அப்புறம் 13ஆம் தேதி ஹக் டே, 14ஆம் தேதி வேலண்டைன் டே. இளைஞன் நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, என்னைய பார்க்காதீங்க. ஐயா, நான் என்ன சொல்றேன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியல. அதோட கொள்கை என்னன்னு தெரியல. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, யாரு வாங்கி கொடுத்தான்னு தெரியாத இளைஞன் இன்னைக்கு கரெக்டா பிப்ரவரி 14னா லவ்வர்ஸ் டேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கானா? இப்பேற்பட்ட சமுதாயம் எப்படி இளைஞர்களை சாதனை இளைஞர்களை உருவாக்க முடியும்? ஆனா பிப்ரவரி 14 வேணும்னா லவ்வர்ஸ் டேயா இருக்கலாம், பிப்ரவரி 9 வேணும்னா சாக்லேட் டேயா இருக்கலாம். எனக்கெல்லாம் வருஷத்துல 365 நாளும் சாக்லேட் டே தான். ஏன் இப்ப நீங்க கேட்க, சுகர் இருக்கா? லோ பிபி.
பிபி வந்தவங்க, சுகர் வந்தவங்க எல்லாம் பேச்சாளர்கள். லோ பிபியோட சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கெல்லாம் ஆல் டே சாக்லேட் தான். என்னாலும் பையில சாக்லேட்டை போட்டுட்டு சுத்திட்டே இருக்க வேண்டியதெல்லாம், இல்லைன்னா நான் சுத்தி கீழே விழுந்துருவேன். அப்படியே சுத்திட்டு நீங்க உட்காருங்க. ஆமா, சுத்திட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் நடுவர்களே. அவ்வளவுதான். நிறைவா ஒரே ஒரு விஷயம் தான், எந்த நல்லதா சொன்னாலும் அவங்கள பூமர்னு சொல்றது, கிரிஞ்சுன்னு சொல்றது, அப்புறம் என்ன நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எதிரணியில வந்து புலம்பிட்டு போனாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஃபாலோ பண்ணணும், அவன் எதை ஃபாலோ பண்ணணும்னு இந்த சமுதாயம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்க தவறுதுங்கிறது தான் என்னுடைய வாதம். அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கல்வி தந்த காமராஜரை ஃபாலோ பண்ணணும், சுதந்திரம் தந்த காந்தியை ஃபாலோ பண்ணணும், அரசியல் அமைப்பை வகுத்து தந்த அம்பேத்கரை ஃபாலோ பண்ணணும், போர்க்குணம் தந்த நேதாஜியை ஃபாலோ பண்ணணும், தன்மானம் தந்த வஉசியை ஃபாலோ பண்ணணும், அன்பை தந்த அன்னை தெரசாவை ஃபாலோ பண்ணணும், வீரம் தந்த வேலு நாச்சியாரை ஃபாலோ பண்ணணும், கம்பீரம் குறையாத கட்ட பொம்மனை ஃபாலோ பண்ணணும். ஆனா அவன் இதையெல்லாம் விட்டுட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை ஃபாலோ பண்றான், கூமாப்பட்டி தங்கபாண்டியனை ஃபாலோ பண்றான், ரசிகனின் ரசிகன் மணியை ஃபாலோ பண்றான், டைலர் அக்காவை ஃபாலோ பண்றான், ஜிம் அக்காவை ஃபாலோ பண்றான், கோடிங் அக்காவை ஃபாலோ பண்றான். உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை முதல்ல வாங்கி செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீலவேணி ஸ்பீக்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயா அந்த மைக்கை கட் பண்ணி விட்டுருங்க. நாகமுத்து பாண்டியன் அபிஷியலை வந்து முடிஞ்சா அது என்னது ரிப்போர்ட் அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு நடுவர் அவர்களே, அவ்வளவுதான். என்ன நன்றி உங்களை வந்து ரிப்போர்ட் அடிச்சு விட சொன்னதுக்கா. சரி, ஓகே நடுவர்களே, அவ்வளவுதான் வித்தியாசம். புத்தக திருவிழால ஆண்கள் வரதை விட பெண்கள் வரதை, இது மட்டும் மன்னிக்கணும் நேரம் எடுத்துக்கிறதுக்கு, ஆண்கள் வந்திருக்கிறத விட பெண்கள் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா, பெண்களை பார்த்து தான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் கண்கண்ட தெய்வம் யாருன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. கண்கண்ட தெய்வம் யாருக்கா பெண்களுக்கு தெரியாதா? உங்க ஊர்லாம் சொல்றது இல்லையா? எங்க ஊர்லாம் நான் சொல்லிட்டு இருக்காங்கக்கா. பெண்களுக்கு இன்னமும் கண்கண்ட தெய்வம் கணவன் தான் சொல்றாங்க. அல்லாவா இயேசுவா சிவபெருமானான்னு கேட்டா அவங்கெல்லாம் நமக்கு கண்கண்ட தெய்வம் இல்லையா? பெண்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிட்டா கணவன் தான் கண்கண்ட தெய்வமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், கணவன் கூட நம்மளை ஏமாத்தக்கூடும், கணவன் கூட நம்மளை கைவிடக்கூடும். நீங்க கற்ற கல்வி மட்டும் உங்களை என்றைக்குமே கைவிடாது. அப்படின்னா பெண்களுக்கு எப்பவுமே கண்கண்ட தெய்வம் கல்வியா மட்டும்தான் இருக்க முடியும். இனி யாராவது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொன்னா அந்த பக்கம் போப்பான்னு சொல்லி கல்லானாலும் கல்வி புல்லானாலும் புத்தகம்னு சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி.